இப்ப இந்த செம்மணி பகுதியில எப்படி ஒரு மனித புதைகுழி இருக்குதோ அதே போல நல்லூருக்கு செல்ற வீதிகள்ல 2 மனித புதைகுழிகள் இருக்கிறதாக இன்றைக்கு சோமரத்ன ராஜபக்ச ஒரு அதிர்ச்சிகரமான வாக்குமூலத்தை வெளிவிட்டிருக்கிறார். இதற்கு பின்னணியில பல தகவல்கள் சொல்லப்பட்டிருக்குது. அது பற்றி விரிவா பார்க்கலாம். அதே போல இன்றைக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுக்கு எதிராக புத்த பிக்குகளால ஒரு முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்குது. அதே நேரம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவினுடைய அமைச்சரவை சிரேஷ்ட உதவியாளரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆக இவையெல்லாம் என்னென்ற பற்றியும் மேலும் பல முக்கியமான செய்திகளை பற்றியும் தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். என்ன விடயம் என்று சொன்னா, முதலாவது இந்த சிறுவர் வேலை தொழிலாளிகள். இலங்கையில் இன்னமும் பல இடங்கள்ல இந்த பாடசாலை கல்விகளை இடைநிறுத்தி போட்டு சிறுவர்களை தொழிலாளர்களாக வைத்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரு புதிய சட்டமூல திருத்தம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. எப்படி என்று சொன்னா, இதுவரை காலமே எங்கேயாவது ஒரு சிறுவர் வேலை தொழிலாளியை கண்டுபிடிக்கப்பட்டா அதனுடைய உரிமையாளருக்கு 10,000 ரூபாய் தண்டப்பணம் தான் அறவிடப்படும். ஆனா இனிமேல் என்ன நடக்க போகுது என்று சொன்னா, எங்கெல்லாம் சிறுவர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்களோ அதனுடைய உரிமையாளர்களுக்கு 1,00,000 ரூபாய் தண்டப்பணமும் அதே நேரம் 1 வருட சிறை தண்டனையும் வழங்கப்பட போகுது. இதற்கான ஒரு புதிய சீர்திருத்தத்தை இன்றைக்கு தொழில்துறை அமைச்சர் சமர்ப்பித்திருக்கிறார். உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய ஒரு விடயம். அதே போல இவ்வளவு காலமே நாங்கள் இந்த ஆபத்தான வீதி விதிமுறைகள், அதாவது டேஞ்சரஸ் டிரைவிங் என்று சொல்லப்படுகிற இந்த வேகமாக வாகனம் ஓட்டுறது, போட்டிக்கு வாகனம் ஓட்டுறது, அதே போல மது போதையில வாகனம் செலுத்துறது என்று சொல்லி இப்படியான செயற்பாடுகள்ல நாங்கள் வீதி விதிமுறைகளை மீறி இருந்தா இவ்வளவு காலமே நாங்கள் அந்த இடத்துல வச்சே ஸ்பாட் ஃபைன் தண்டப்பணத்தை செலுத்தி போட்டு நாங்கள் பயணத்தை மேற்கொள்ளலாம். ஆனா இனிமேல் அப்படி கிடையாதாம். உடனடியாக அந்த நபர் நீதிமன்றத்தில் தான் முன்னிலைப்படுத்த போகிறார். உங்களுக்கு நீதிமன்றம் தான் தண்டப்பணம் அறவிடுகிறதா இல்லை என்ன தண்டனை என்று சொல்லி நீதிபதி தான் முடிவு பண்ணுவார் என்று இன்றைக்கு டிஐஜி WJ சேனாதீர ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார். இப்படி இருக்கும்போது தான் அண்மையில் இந்த ஜனாதிபதி செயலகத்தினுடைய சிரேஷ்ட உதவியாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டவர். ஆரம்பத்தில் இவர் இந்த கரந்தனிய சுத்தாவுக்காக ஒரு கடவுச்சீட்டு, போலியான கடவுச்சீட்டை தயாரித்து கொடுத்திருக்கிறார். அதால தான் இந்த கரந்தனிய சுத்தா நாட்டை விட்டு தப்பி போனவர் என்று சொல்லி இவர் மேல ஒரே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு தான் இவர் விசாரிக்கப்பட்டவர். இந்த விசாரணைகள்ல இன்றைக்கு என்ன உண்மை தெரிஞ்சிருக்குது என்று சொன்னா, இவர் இந்த பாதாள குற்றவாளி கரந்தனிய சுத்தாவுக்கு மட்டும் இல்ல, இப்ப அண்மையில இந்தோனேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட இந்த கெஹல்பத்ர பத்மே, அதே போல கணேமுல்ல சஞ்சீவ என்று சொல்லி இவர்கள் அனைவருக்குமே இதே நபர் தான் இந்த கடவுச்சீட்டுகளை ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த விடயம் 2023ஆம் ஆண்டு இவர் இந்த குடிவரவு திணைக்களத்தினுடைய பிரதி கட்டுப்பாட்டாளர் பதவியில் இருந்த போதுதான் நடைபெற்றிருக்குது. இது எல்லாமே இந்த பாதாள உலக கும்பல்கள்கிட்ட இருந்து கோடிக்கணக்கான ரூபாய் பணங்களை பெற்று செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்குது. இதுல இவர் இப்ப இறுதியாக இந்த கடவுச்சீட்டை தயாரித்து கொடுத்த கரந்தனிய ராஜு என்று சொல்ற நபர் இலங்கையில 50 மனித கொலைகளை செஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிரதான பாதாள உலக குற்றவாளியாம். அவருக்கும் இந்த கடவுச்சீட்டை இவர் தயாரித்து கொடுத்திருக்கிறார். அதை வச்சுக்கொண்டு இலங்கையில இருந்து துபாய்க்கு தப்பி சென்று துபாயில இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்றதுதான் இந்த கரந்தனிய ராஜுவனுடைய திட்டமாக இருந்திருக்குது. இருந்தாலும் அவர் இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். இப்படி இலங்கையில் நடக்கிற சகல குற்றங்களுக்கு பின்னணியிலையும் யாரோ ஒரு முக்கிய புள்ளி சம்பந்தப்பட்டிருக்கிறார். இப்படித்தான் இன்றைக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச மேல இலங்கையினுடைய புத்த பிக்குகளாலேயே ஒரு முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்குது. என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, 2020ஆம் ஆண்டு இந்த கோட்டாபாய ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்துல அனுராதபுரத்தினுடைய பிரதான விகாரை என்று சொல்லப்படுகிற இந்த ருவன்வெளிசாய விகாரையிலிருந்து இந்த சூடாமணி களவு போயிருக்குதுன்னு சொன்னா மிக தந்திரமான முறையில மாற்றப்பட்டிருக்குது. ஏன் அது அவ்வளவுக்கு என்ன முக்கியம் அதுல இருந்திருக்குது என்று சொன்னா, அந்த சூடாமணியில பொருத்தப்பட்டிருந்த ரத்தின கற்கள் இலங்கையினுடைய பெறுமதியில 1,500 கோடி ரூபாய் பெறுமதியானதாம். அந்த ரத்தின கற்களை கோட்டாபாய ராஜபக்ச கொள்ளையடித்திருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு இலங்கையினுடைய புத்த பிக்குகளால குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஒரு முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்குது. இதுல என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னா, இப்ப கைது செய்யப்பட்டு விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கிற இந்த பல்லேகம கேமரத்ன தேரர் தான் அப்ப இந்த ருவன்வெளிசாய விகாரையினுடைய பிரதான விகாராதிபதியாக இருந்தவராம். இவரும் இந்த கோட்டாபாய ராஜபக்சவும் அதே போல இன்னும் ஒரு பிரதான தொழிலதிபர், இவர்கள் மூவரும் சேர்ந்து இந்த சூடாமணி இருந்த கல்லை அகட்டி போட்டு அதற்கு பதிலாக போலியால ஒரு கல்லை வைத்திருக்கிறார்கள். ஆனா உண்மையான கல்லு இவர்களால களவாடப்பட்டிருக்குது. அதனுடைய பெறுமதி இலங்கை ரூபாய்கள்ல 1,500 கோடி ரூபாய் என்று சொல்லப்பட்டிருக்குது. இதன்படி அடுத்ததாக ஆட்சிக்கு வந்த ரணில் விக்ரமசிங்கவனுடைய காலத்திலேயே இது முறைப்பாடாக பதிவு செய்யப்பட்டதாம். ஆனா அந்த தரப்புல இருந்து எந்த விதமான நடவடிக்கைகளுமே எடுக்கப்படல. இதன் பிரகாரம் இப்ப ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கத்துக்கு கீழையும் இது முறைப்பாடாக பதிவு செய்யப்படுது என்று சொல்லி அந்த தேரர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். உண்மையிலேயே அங்க இங்கே என்று சொல்லி சகல இடங்கள்லையுமே கை வைத்து இறுதியாக விகாரையிலையும் இந்த கோட்டாபாய ராஜபக்சவனுடைய தரப்பு
கொள்ளையடித்திருக்கிறார்கள். இது தொடர்பில் இனி எப்படியான விசாரணைகள் ஆரம்பமாக போகுது, வேற யாரெல்லாம் சிக்க போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதே போலதான் இன்றைக்கு இந்த சோமரத்ன ராஜபக்சவால ஒரு அதிர்ச்சியான விடயம் வெளியிடப்பட்டிருக்குது. என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா, இப்ப இந்த யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில என்னால எப்படி ஒரு மனித புதைகுழி அடையாளம் காட்ட முடிந்ததோ அதே போல யாழ்ப்பாணத்துல இன்னும் 2 மனித புதைகுழிகள் இருக்குதாம். எங்கெங்க என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் இந்த யாழ்ப்பாணம் செம்மணி வரவேற்கிற வளைவில் இருந்த இராணுவ சோதனை சாவடிக்கு பக்கத்துல ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு முன்பக்கத்திலையும் ஒரு மனித புதைகுழி இருக்குது. அதே போல இந்த செம்மணி வரவேற்கிற வளைவால நாங்கள் நல்லூரை நோக்கி பயணிக்கும் போது அந்த வீதியினுடைய ஒரு பக்கத்திலையும் இந்த புதைகுழி இருக்குது என்று சொல்லி இந்த சோமரத்ன ராஜபக்ச சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விடயம். என்னன்னு சொன்னா, இப்ப செம்மணியில அவர் காட்டின அந்த மனித புதைகுழியினுடைய எண்ணிக்கையே நேற்றையோட 427 எண்புக்கூடுகள் அங்கிருந்து தோண்டி எடுக்கப்பட்டிருக்குது. இதே நேரம் புதிதாக 2 மனித புதைகுழிகளை பற்றி அவர் ஒரு கருத்து வெளியிட்டிருக்கிறார். இதுல என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா, நாங்கள் தான் இந்த உடல்களை புதைக்கிற நடவடிக்கையில ஈடுபட்டிருந்த நாங்கள், அதால எங்கெங்க புதைத்தது என்று சொல்லி என்னால் அடையாளம் காட்ட முடியும். ஆனா அவர்களை கொலை செய்திருக்கக்கூடிய நபர் நாங்கள் இல்லை. அவர்களை கொலை செய்தவர்கள் இப்பவும் வெளியில சுதந்திரமாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. ஆனா அவர்கள் கொண்டு வந்து தந்த உடலை புதைத்தது என்ற குற்றச்சாட்டுல நாங்கள் இப்ப வரைக்குமே சிறைச்சாலைக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா நிச்சயமாக ஒரு மீள் பரிசோதனை நடத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு சோமரத்ன ராஜபக்ச வெளியிட்டிருக்கிறார். இது மட்டும் இல்லாம ஒருவேளை அவர் அந்த வழக்கு விசாரணைகள்ல இருந்து பொது மன்னிப்புல விடுதலை செய்யப்பட்டா மேலதிகமான பல தகவல்களை நான் வெளிவிடுவேன் என்று சொல்லி ஒரு வாக்குறுதியும் அளிச்சிருக்கிறார். என்ன நடக்க போகுது, இந்த செம்மணி விவகாரம் வேற யாருக்கெல்லாம் சிக்கல்களை ஏற்படுத்த போகுது என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே போலதான் இன்னும் ஒரு மிக மிக முக்கியமான விடயம். அண்மையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்னுக்கு யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியைச் சேர்ந்திருக்கக்கூடிய 25 வயதான காந்தரூபன் என்று சொல்லப்படுகிற ஒரு இளைஞன் என்னை இன்ஸ்டாகிராம் வாயிலாக தொடர்பு கொண்டு தான் ஏமாற்றப்பட்ட ஒரு விடயத்தை பகிர்ந்திருந்தார். தயவு செய்து இதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேரும் கொண்டு சொல்லியிருந்தார். அந்த அளவு தூரம் மிக மிக முக்கியமான ஒரு விடயம். என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, கடந்த வருடம் 2025ஆம் ஆண்டு மே மாதம் இவர் கனடா நாட்டில் ஒரு வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்றதுக்காக ஒரு முகவரூடாக விண்ணப்பித்திருக்கிறார். இது முழுக்க முழுக்க இந்த டிக்டாக் செயலியில வந்த விளம்பரத்தை பார்த்து தான் இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்குது. இதற்காக ஆரம்ப கட்டமாக இவருக்கு இந்த கனடா நாட்டில இருந்து வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளணும் என்று சொன்னா மொத்தமாக 75 லட்சம் ரூபாய் பணம். அதுல நீங்கள் ஆரம்பத்தில் எங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் தர வேணும், விசா வந்தா பிறகு மிகுதியான 65 லட்சமும் தரணும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. இதற்கு உடன்பட்டு இந்த இளைஞரும் ஒரு 10 லட்சம் ரூபாயை வைப்பு செய்திருக்கிறார். அந்த 10 லட்சம் ரூபாய் போய் சரியா 15 நாட்கள்ல இவருக்கான ஜாப் ஆஃபர், இவருடைய பெயர் போட்டு அவருக்கான பதவி போட்டு ஒரு ஜாப் ஆஃபர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது. அதே நேரம் இந்த கனடா நாட்டில் வேலை வாய்ப்புகளை அங்கீகரிக்கிறதுக்காக நாங்கள் விண்ணப்பிக்கிற அந்த இணையதளங்கள்ல இருந்து அதற்கான ஸ்கிரீன்ஷாட்களும் இவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது. அப்ப இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இது உண்மைதான் என்று சொல்லி இவர் நம்பி அடுத்த கட்ட வேலைகளை பார்த்து கொண்டிருக்கும் போது 2 மாதம் 3 மாதமாக தான் அவர்கள்ட்ட இருந்து எந்த விதமான பதில்களுமே வரையல. இதால மீளவும் அந்த முகவர்களை இவர்கள் தொடர்பு கொள்கிறார்கள். ஆனா அவர்கள்ட்ட இருந்து ஒரு விதமான சமாளிப்பு பதில்கள்லாம் வந்து கொண்டிருக்குது. இன்றைக்கு வந்துவிடும், நாளைக்கு வந்துவிடும், அடுத்த மாதம் மட்டும் பார்ப்போம் என்று சொல்லி கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு மேலே கடத்தி விட்டார்களாம். இதற்கு பிறகுதான் அந்த இளைஞர் தனக்கு வந்திருக்கக்கூடிய அந்த இமெயில் ஸ்கிரீன்ஷாட்கள் அதே போல அதில் இருக்கக்கூடிய ஜாப் ஆஃபர்களை பயன்படுத்தி கொண்டு இது உண்மையா என்றதை சரிபார்க்க முற்பட்டிருக்கிறார். ஆனா இதற்குள்ள என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்குது என்று சொன்னா, இவருடைய பெயர்ல விண்ணப்பிக்கிறதாக சொல்லி போட்டு அந்த நிறுவனத்தால ஒரு போலியான மின்னஞ்சல் ஏற்பாடு செய்யப்பட்டதான். அதாவது காந்தரூபன் 33 என்று சொல்லி இன்னும் ஒரு போலியான மின்னஞ்சல் ஏற்பாடு செய்யப்பட்டு தான் அந்த கனடிய வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கப்பட்டிருக்குது. இதால அந்த மின்னஞ்சலினுடைய முழுமையான அசஸ் இவர்கிட்ட இல்லாத உண்மையான ப்ராசஸ் எந்த கட்டத்தில் இருக்குது என்று சொல்லி இந்த இளைஞனான பார்வையிட முடியாது. அதே நேரம் கனேடிய நாட்டுக்கு நாங்கள் நேரடியாக இமெயில் மூலமாக தொடர்பு கொண்டோ அல்லது இப்படியான ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தி இது உண்மைதானா, இப்படி எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு அனுமதி கோரப்பட்டிருக்குதா என்றதையும் இவரால் சரிபார்த்து கொள்ள முடியாது. அப்ப முழுக்க முழுக்க இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இவர் கட்டாயமாக முகவரைத்தான் நம்பி இருந்தாக வேண்டும். இந்த நேரத்தில் அவர்கள் வழமை போலவே அடுத்த மாதம் இன்னும் ஒரு 2 மாதம் என்று சொல்லி மொத்தமாக 1 வருட காலத்தை இழுத்தடிச்சிருக்கிறார்கள். இதற்கு பிறகு போன கிழமை என்ன நடந்திருக்குன்னா, இவர்கள்ட்ட இருந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிட்டது, இதாலே நீ எங்களால் ஒன்றும் செய்யலாது, எங்களுடைய சர்வீஸ் சார்ஜ் நாங்கள் லோயருக்கு பணம் கொடுத்திருக்கிறோம், உங்களோட விண்ணப்பத்தை ப்ரோசஸ் பண்றதுக்காக எங்களுக்கு கொஞ்சம் பணம் செலவாகி இருக்குது, இதால நாங்கள் உங்களுக்கு மிகுதியாக 2 லட்சம் ரூபாய் தான் தர முடியும், எங்களுக்கு 8 லட்சம் ரூபாய் செலவாகி இருக்குது என்று சொல்லி அந்த இளைஞனுக்கு 2 லட்சம் ரூபாயை தான் வைப்பு செய்திருக்கிறார்கள். இதற்கு பிறகுதான் அந்த
இளைஞன் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னா அந்த முகவருடைய பெயரை பயன்படுத்தி கொண்டு இவர் வேற யாரையாவது ஏமாத்தி இருக்கிறாரா அல்லது வேற யாராவது இவற்றை வலைக்குள்ள சிக்கி இருக்கிறார்களா என்று சொல்லி அதை தேடி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 17ல இருந்து 20 பேரை அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். இவரை ஏமாத்தினது போலவே அந்த 17 பேரும் ஏமாறப்பட்டிருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னா ஆரம்பத்தில் 10 லட்சத்தை வாங்கி போட்டு அவர்கள் ஒரு வருட காலம் மட்டும் இழுத்தடிச்சு போட்டு அதற்கு பிறகு 2 லட்சத்தை திருப்பி கொடுத்திருக்கிறார்கள். 8 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருக்குது. இப்படி 10 பேரிட்டு என்று சொன்னா 80 லட்சம் ரூபாய், 20 பேரிட்டு என்று சொன்னா 1,60,00,000 ரூபாய் பணம். ஒரு மிகப்பெரிய மோசடி சத்தமே இல்லாம இடம்பெற்றுக் கொண்டு வருது. இதில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு சிக்கலே இதை நீங்கள் சட்ட ரீதியாக சவாலுக்கு உட்படுத்த முடியாது. நீங்கள் அவர்கள் மேல போலீஸ்ல முறைப்பாடு அளிக்க போனா நான் விண்ணப்பிச்சினான் அதற்கான சகல ஏற்பாடுகளுமே இருக்குது ஆனா ரிஜெக்ட் ஆகிவிடுது என்று சொல்வார்கள். அவர்கள் விண்ணப்பிக்கும் போதே எப்படியெல்லாம் ரிஜெக்ட் ஆகுமோ அதற்கான காரணங்களை வச்சுக்கொண்டுதான் விண்ணப்பிக்கிறார்கள். என்னன்னு சொன்னா சர்வீஸ் சார்ஜ் என்று சொல்லி அந்த 8 லட்சம் ரூபாய் பணத்தை உங்கள்கிட்ட இருந்து எடுக்கிறதுக்காக. உண்மையிலேயே மிக மிக நூதனமான ஒரு மோசடி. ஆக தயவு செய்து இனிமேல் இப்படிப்பட்ட விடயங்களையும் அவதானமாக இருங்க. இந்த வெளிநாட்டு ஏஜென்ட்களை நம்பி கால் வச்சா உங்களுக்கு அது மிகப்பெரிய சிக்கல்ல தான் முடியும். ஆக இந்த விடயங்கள் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.